நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கொலோசையர் 3:15. நான் செய்த சகல நன்மைகளையும் உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதபடிக்கு எப்பொழுதும் நன்றியுள்ளவனாயிரு. நான் உன்னை உயர்த்துவதற்கு பாத்திரமாக பயன்படுத்தின நபர்களுக்கும் நீ உண்மையுள்ளவனாயிரு. உன் உபத்திரவத்தில் உனக்கு உதவியவர்களுக்கும், உன் குறைச்சலில் உன்னை நினைத்தவர்களுக்கும், வியாதியின் படுக்கையில் உனக்கு ஆறுதலாய் இருந்தவர்களுக்கும், உன் கடுமையான சூழ்நிலையில் உனக்கு பலமாய் இருந்தவர்களுக்கும், யாருமே உதவி செய்ய முடியாத நேரத்தில் சிறிய உதவியாய் இருந்தாலும் அதை தியாகமாய் செய்தவர்களுக்கும், உன்னை இந்த உலகத்தில் பெற்றெடுத்து அநேக தியாகங்களை செய்து வளர்த்த உன் பெற்றோர்களுக்கும், கடினமான பாடங்களை கற்றுக் கொடுத்த மறக்க முடியாத சூழ்நிலைகளுக்கும், உன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்ற ஊழியர்களுக்கும் எப்பொழுதுமே நன்றியோடு இரு. நீ நன்றியோடு இருக்கும்போது உனக்குள் என்னுடைய அன்பும் கிருபையும் நிலையாய் தங்கும். உன்னுடைய காரியங்கள் அனைத்திலும் என்னுடைய கரத்தை நீ உணர்ந்து கொள்வாய். உன் நாசியில் சுவாசத்தை தந்த நான் உன்னை நாள் முழுவதும் நடத்துவேன். ஜெபம். பரிசுத்த பிதாவே, நான் எந்த சூழ்நிலையிலும் நன்றி அறிதலோடு இருக்க எனக்கு கிருபை தாரும். ஆமென்.